இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட 25 முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. விஜய் அரசின் முதல் ஆக்ஷன். அடித்து ஆடும் அருண் IPS. முன்னாள் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுகவின் மூத்த தலைவருமான KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை பிள்ளையார் சொல்லி போட்டதும் தனி இயக்கத்தை தொடங்கிய லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை என்ற பெயரில் தனி இயக்கத்தை தொடங்கியுள்ளார். லதா ரஜினிகாந்த் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் ஒன்றிணைய அழைப்பு விடுத்துள்ளார். அதேபோல அண்ணாமலை அவர்களும் புது இயக்கத்தை தொடங்கியுள்ளார். பல்லாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள நினைவிடத்தில் போற்றுதலுக்குரிய காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்தநாளையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக சட்டசபை 18ஆம் தேதி கூடுகிறது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. தாவேகா அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் வரும் ஜூன் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளதாக சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவித்துள்ளார். குமரியில் பரபரப்பு. லஞ்ச பணத்தை அள்ளி வீசிய அரசு ஊழியர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் திடீர் ரைடு தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடந்த இந்த சோதனை தமிழகம் முழுவதும் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளை பதிவு செய்வதற்கு சென்ட் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் பெறப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மாநிலம் முழுவதும் அதிரடி சோதனையை தொடங்கினர். தமிழகம் முழுவதும் அதிரடி வேட்டை. லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிரடி நடவடிக்கை. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் புதிய இயக்குநராக ADGP அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசியல் களத்தில் திமுக மற்றும் TVK மோதல். இன்றைய அரசியல் களம் குறித்த முக்கிய அலசலை பார்ப்போம். தற்போது அரசியல் சூழலில் திமுக மற்றும் TVK ஆகிய கட்சிகளுக்கு இடையான மோதல் போக்கு சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் ஒழிப்பு. அமைச்சர் ஆதவ் அதிரடி அறிவிப்பு. தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் நிலவும் முறைகேடுகளை களைந்து வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய போவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிரடியாக அறிவித்துள்ளார். அரசு விழாவில் MLAவிற்கு அவமானம். தாவேகா MLA பல்லவி பரபரப்பு பேட்டி. சமீப காலமாக அவர் நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்படுவது குறித்த சர்ச்சைகள் தொடர்ந்து வருகின்றன. அந்த வகையில் தற்போது தாவேகா MLA பல்லவி அவர்கள் கலந்து கொண்ட பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் நடந்த சம்பவங்கள் சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழா மேடையில் உண்மையில் என்ன நடந்தது? MLA ஏன் பாதியில் வெளியேறினார்? ராஜ்யசபா MP தேர்தல் ஓர் அலசல். ராஜ்யசபா அல்லது மாநிலங்களவை என்பது மாநிலங்களின் அவை என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நிரந்தரமான அவை. லோக்சபா போல இது கலைக்கப்படாது. மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உள்ள MLAக்கள் வாக்களிப்பதன் மூலமே ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். தமிழகத்தில் அதிரடி வேட்டை. சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரைடு. தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான சூழலில் மாநிலம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஒரே நேரத்தில் நடத்திய அதிரடி சோதனை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் லஞ்சத்திற்கு எதிரான அதிரடி வேட்டை. லஞ்ச ஒழிப்புத்துறையின் திடீர் ரைடுகளால் அதிகாரிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பரபரப்பு குறித்த செய்தி தொகுப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு செய்வதற்கு பெருமளவு லஞ்சம் பெறப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனையில் இறங்கினர். சென்னை முதல் நெல்லை வரை பல்வேறு மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழக அரசு இன்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள பதிவு அலுவலகங்களில் பணியாற்றி வந்த 3 மாவட்ட பதிவாளர்கள் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த மூவர் யார் என்று பார்ப்போம். முதலில் திருப்பத்தூர் மாவட்ட பதிவாளர் செந்தூர் பாண்டியன், இரண்டாவதாக தருமபுரி மாவட்ட பதிவாளர் கனகராஜ், மூன்றாவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட பதிவாளர் பாலசுப்ரமணியன். கோயம்பேடு கார் ஏற்றி கொலை வழக்கு. மேலும் 2 கைது. சென்னை கோயம்பேட்டில் நிகழ்ந்த பரபரப்பான கார் ஏற்றி கொலை வழக்கில் விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் காவல்துறையினர் முக்கிய முன்னேற்றத்தை கண்டுள்ளனர். என்ன நடந்தது? கோயம்பேட்டில் உள்ள ஒரு மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறின் விளைவாக ஜான்சி என்ற இளம்பெண் மற்றும் அவருடன் இருந்த 17 வயது சிறுமி கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது.
மகளிர் உரிமை தொகை உயர்வு. மேற்கு வங்க அரசின் அதிரடி அறிவிப்பு. பெண்கள் முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு மேற்கு வங்க அரசு ஒரு முக்கிய முடிவை அறிவித்துள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த மகளிர் உரிமை தொகையை தற்போது 2 மடங்காக உயர்த்தி அம்மாநில அரசு அதிரடியாக செயல்பட்டுள்ளது. புதுச்சேரி மகளிருக்கு மகிழ்ச்சி செய்தி. மாதம் ரூபாய் 2500 வழங்க ஒப்புதல். புதுச்சேரி அரசு தரப்பிலிருந்து மகளிருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சூர்யா சிவா கைது பின்னணி என்ன? பாஜக நிர்வாகியான அலிசா அப்துல்லா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று முக்கிய புகார் ஒன்றை அளித்தார். அதில் திருச்சி சூர்யா சிவா மற்றும் அவருடைய தொடர்புடையவர்கள் தன்னை பற்றியும் குறிப்பாக தனது இரட்டை குழந்தைகளை பற்றியும் மிகவும் கீழ்த்தரமாகவும் ஆபாசமாகவும் சமூக வலைத்தளங்களில் பேசி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இவர்களது பேச்சு இருப்பதாக அலிசா அப்துல்லா தனது புகாரில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். திருவண்ணாமலை சம்பவம். திருவண்ணாமலையில் 2 பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பதிவாகியுள்ள வழக்கில் அதிரடி நடவடிக்கையாக போலீசார் மேலும் ஒருவரை கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தப்பியோடிய 3வரையும் பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. வீரவனூரை சேர்ந்த அருண் பாண்டியன் என்பவர் இன்று தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ரூபாய் 18,600 கோடி முதலீடு. 8,200 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள். இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பில் தமிழக தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை எட்டி பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசின் முயற்சியால் மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களை தொடங்க மாபெரும் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. திமுக நாசமாக போனதுக்கு காரணம் திமுக காரன்தான். தொண்டர்களிடம் வெளிப்படையாக பேசிய நிர்வாகி. தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய பரபரப்பான சூழலில் திமுகவின் தற்போதைய நிலை குறித்து ஒரு திமுக நிர்வாகியை பேசிய பேச்சு அக்கட்சியின் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக நாசமாக போனதற்கு காரணம் திமுக காரன்தான் என்று அவர் வெளிப்படையாகவே கூறியிருப்பது சமூக வலைத்தளங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது. மின்வாரிய மோதல். செந்தில் பாலாஜிக்கு நிர்மல்குமார் கடும் பதிலடி. இன்றைய ஹாட் டாபிக் மின்சாரத்துறையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் தற்போதைய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள காரசாரமான விவாதம்தான். ஆர்டிக்ஸ் மாயமான விவகாரத்தில் செந்தில் பாலாஜி முன்வைத்த விமர்சனங்களுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் இன்று காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் அதிரடி மாற்றம். லஞ்சமில்லா நிர்வாகத்தை நோக்கி முதலடி. தமிழக அரசு நிர்வாகத்தில் ஒரு முக்கிய மைல்கல் எட்டியுள்ளது. அரசு அலுவலகங்கள் நினைவுக்கு வரும். காலத்தை மாற்றி ஒரு புதிய தொடக்கத்தை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஏற்படுத்தியுள்ளது.